நமது உடலானது கருமுட்டை சைகோட் என்ற ஒற்றை செல்லிலிருந்தே உருவாக்கப்படுகிறது. கருமுட்டையானது தொடர்ச்சியான பல மைட்டாசிஸ் பிளவுறுதல்களை அடைந்து வெவ்வேறு அளவு, வடிவம் மற்றும் உட்பொருட்களை கொண்ட திரள் செல்களாலான கருவை உருவாக்குகிறது. கருச்செல்கள் படிப்படியாக அவற்றின் அமைப்பிலும் பணியிலும் மாற்றங்களை அடைகின்றன. இந்நிகழ்வுக்கு செல் மாறுபாடு அடைதல் என்று பெயர். ஓய்வு நிலையில் உள்ள ஒரு வளர்ந்த மனிதன் சராசரியாக நிமிடத்திற்கு 15 to 18 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுகின்றான். கடும் உடற்பயிற்சியின் போது இச்சுவாச வீதம் நிமிடத்திற்கு 25 முறைகளுக்கும் மேலாக இருக்கும். புகைப்பிடித்தல் நுரையீரல்களை சேதப்படுத்துகிறது. புகைப்பிடித்தல் புற்றுநோய்க்கு காரணமாவதால் அது தவிர்க்கப்பட வேண்டும். உங்களுக்கு தும்மல் ஏற்படும் போது நாம் நாசித்துவாரங்களை மூடிக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் நாம் வெளியேற்றும் அயல் பொருட்கள் அருகில் இருப்பவர்களுக்கு பரவாமல் தடுக்க முடியும். உட்சுவாசம் மற்றும் வெளிச்சுவாசத்திற்கு இடையே உள்ள வேறுபாடு. உட்சுவாசம் உதரவிதான தசைகள் சுரங்குகின்றன. வெளிச்சுவாசம் உதரவிதான தசைகள் மீட்சி அடைகின்றன. உதரவிதானம் கீழ்நோக்கி நகர்கிறது உட்சுவாசத்தில். வெளிச்சுவாசத்தில் உதரவிதானம் மேல் நோக்கி நகர்கிறது. உட்சுவாசத்தில் விலா எலும்புகள் மேல் நோக்கியும் வெளிப்புறமும் நகர்கின்றன. வெளிச்சுவாசத்தில் விலா எலும்புகள் கீழ் நோக்கி நகர்கின்றன. உட்சுவாசத்தில் மார்பறையின் கொள்ளளவு அதிகரிக்கிறது. வெளிச்சுவாசத்தில் மார்பறையின் கொள்ளளவு குறைகிறது. உட்சுவாசத்தில் காற்று மூக்கின் வழியாக நுரையீரலுக்குள் நுழைகிறது. வெளிச்சுவாசத்தில் காற்று மூக்கின் வழியாக நுரையீரலிலிருந்து வெளியேறுகிறது. காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகள். காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம். காற்றுள்ள சுவாசம் ஆக்சிஜன் உள்ள சூழலில் நடைபெறுகிறது. காற்றில்லா சுவாசம் ஆக்சிஜன் இல்லாத சூழலில் நடைபெறுகிறது. காற்றுள்ள சுவாசத்தில் CO2 மற்றும் நீர் ஆகியவை விளைபொருட்களாக கிடைக்கின்றன. காற்றில்லா சுவாசத்தில் CO2 மற்றும் எத்தனால் அல்லது லாக்டிக் அமிலம் விளைபொருட்களாக கிடைக்கின்றன. காற்றுள்ள சுவாசத்தில் அனைத்து உயர்நிலை தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் நடைபெறுகிறது. காற்றில்லா சுவாசம் சில நுண்ணுயிர்கள் மற்றும் மனித தசை செல்களில் நடைபெறுகிறது. காற்றுள்ள சுவாசமானது காற்றில்லா சுவாசத்தினை விட 19 மடங்கு அதிக ஆற்றலை ஒரே அளவு குளுக்கோஸிலிருந்து வெளிப்படுத்துகிறது. காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் 36 ATP மூலக்கூறுகளை உருவாக்கும். ஒருவர் உணவு சாப்பிட்ட பிறகு 12 to 18 மணி நேரத்திற்கு பின் மிதமான வளிமண்டல சூழலில் முழுமையான ஓய்வு நிலையில் இருக்கும் போதும் அவருக்கு ஒரு குறைந்த அளவிலான ஆற்றல் தேவைப்படும். அந்த ஆற்றலே அடிப்படை வளர்சிதை மாற்றம் எனப்படும்.